ஹலோ மக்களே, அரசு காப்பீட்டு துறையிலிருந்து வேலைவாய்ப்பு வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 500 காலி பணியிடங்கள். உதவியாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய அசிஸ்டன்ட் லெவல் ஜாபுங்க. இந்த ஜாபுக்கு ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. அரசு காப்பீட்டு துறையான ஓரியண்டல் இன்சூரன்ஸ் கம்பெனிலிருந்து இந்த ஒரு வேலைவாய்ப்பு வந்திருக்கு. இந்த ஓரியண்டல் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா லீடிங் பப்ளிக் செக்டார் ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி, அதாவது பொது அரசு காப்பீட்டு நிறுவனத்தின் கீழ் வரக்கூடிய ஒரு அரசு நிறுவனம் தான் இந்த ஒரு ஓரியண்டல் இன்சூரன்ஸ் கம்பெனி. மொத்தமாக ஒரு 500 காலி பணியிடங்கள் உதவியாளர் கேட்டகரிக்கு விட்டுருக்காங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. அண்ட் தென் க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா காலி இடங்களை பொறுத்தளவு நாடு முழுவதும் 500 வேலைகள். அது எல்லாமே உங்களுக்கு ஸ்டேட் வைஸாக ஒரு ரீஜினல் வைஸாக வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழகத்தை பொறுத்தளவு மொத்தமாக 37 காலி பணியிடங்கள் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. 500 வேகன்சியில் நமக்கு 37 வேகன்சி வந்திருக்கு. அண்டு லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ், அதாவது தமிழகத்திலிருந்து இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் வந்து நல்ல பேச எழுத தெரிஞ்சிருக்கணும். அப்போ காம்படிஷன் வந்து நம்ம தமிழக வேகன்சிக்கு தமிழகத்துக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். ஸோ எலிஜிபிலிட்டியை சொல்கிறேன். கண்டிப்பாக எலிஜிபிள் பர்சன் எல்லாருமே உடனே அப்ளை பண்ணுங்கள். வயதை பொறுத்தளவு குறைந்தபட்சம் 21 வயது கம்ப்ளீட்டாக இருக்கணும். அதிகபட்சம் 30 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதை ஃபாலோ பண்ணி SC/STக்கு வந்து ஒரு 5 years கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் OBC அப்படிங்கிறது BC முஸ்லீம், MBC, DNC இவங்க எல்லாருமே OBC தான். 3 years வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. பர்சன் வித் டிசபிலிட்டி, எக்ஸர்வீஸ்மேன் எல்லாருக்குமே சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸை பேஸ் பண்ணி ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு டிகிரி தான். ஸோ எனி டிகிரி எனி டிசிப்ளினில் முடிச்சிருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா எந்த மாதிரியான கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்போ அந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் வரும்போது நான் வீடியோ போடுறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு சில பேர் வந்து பேங்க் எக்ஸாமுக்கு ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் இந்த மாதிரி இன்சூரன்ஸ் எக்ஸாம், ஒரு சில பேர் வந்து TNPSC, TNEB இந்த மாதிரி அதர் ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாமுக்குலாம் ரொம்ப முன்னுரிமை கொடுப்பாங்க. அதனால தான் கேட்குறேன், நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்கீங்களோ அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கட்டாயம் தெரியப்படுத்துங்க. இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் வேணும் அப்படின்னா நீங்கள் அதற்கான ஆப்ஷனை வந்து எனபிள் பண்ணிக்கலாம். SC/ST, OBC அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன் வித் டிசபிலிட்டி இந்த வகுப்புகளை சேர்ந்த ஆண்கள் பெண்களுக்கு மட்டும் OICL நிறுவனத்திலிருந்து ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். 2 எக்ஸாம் இருக்கும். பேங்க் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி தான். அதாவது IBPSல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வரக்கூடிய வேலைகளுக்கு நீங்கள் எக்ஸாம் எழுதியிருந்தீங்க அப்படின்னா 2 எக்ஸாம் எழுதுவீங்க. ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 தேர்வுகள். இதில் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் குவாலிஃபைங் எக்ஸாம் தான். நீங்கள் ப்ரிலிம்ஸில் வாங்கியிருக்கக்கூடிய மார்க்கை பொறுத்து மெயின் எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் மூவ் ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். மெயின் எக்ஸாமினேஷனில் நீங்கள் எவ்வளவு மார்க் வாங்குறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு ஃபைனல் செலெக்ஷன். அண்ட் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீஜனல் லாங்குவேஜ் டெஸ்ட் வந்து வைக்கிறாங்க. அதாவது இந்த ஜாபுக்கு தமிழகத்திலேருந்து அப்ளை பண்ணுற பட்சத்தில் தமிழ் வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதற்காக ஒரு லாங்குவேஜ் டெஸ்ட் வந்து வைக்கிறாங்க. இது வந்து ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் வரக்கூடிய எக்ஸாம் தான். அண்ட் இந்த ஜாபுக்கு வந்து இன்டர்வியூ கிடையாது. நீங்கள் எக்ஸாம் மட்டும் கிளியர் பண்ணால் போதுங்க. ஸோ ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக கொடுத்துருக்காங்க. காமனாக ஒரு பேங்க் எக்ஸாம் ஒரு எனி அதர் இன்சூரன்ஸ் எக்ஸாமுக்கு கேட்கக்கூடிய சிலபஸ் தான். டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்குது, ரீசனிங்கில் கொஸ்டின் கேட்குறாங்க, அண்ட் நியூமெரிக்கல் எபிலிட்டியில் கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி இன்சூரன்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய புக்ஸ் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக யார் கமெண்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கான புக்ஸ் லிங்க்கை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ப்ரிலிம்ஸை நீங்கள் வந்து குவாலிஃபை மார்க் எடுத்து கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2வது எக்ஸாம் உங்களுக்கு மெயின் எக்ஸாமினேஷன். இதுவும் உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப் டெஸ்ட் தான். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி 4 ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. அதில் கரெக்ட் ஆன்சரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த எக்ஸாமில் நீங்கள் டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் பேராகிராஃப் ஸ்டைலில் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. முழுக்க அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் தான். 250 மார்க் வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அதில் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்குது, ரீசனிங் இருக்குது, நியூமெரிக்கல் எபிலிட்டி இருக்குது, அடிஷ்னலாக கம்ப்யூட்டர் நாலேஜ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸில் கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ கொஸ்டின் பேட்டர்ன் வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி லாங்குவேஜில் இருக்கும். நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜ் சூஸ் பண்ணி எழுதிக்கலாம். ராங் ஆன்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு கொஸ்டின் நீங்கள் தப்பாக எழுதுறீங்க அப்படின்னா 1/4 கால்குலேஷனில் உங்களுக்கு மார்க் வந்து நெகட்டிவில் போகும். அதனால் தெரிஞ்ச கொஸ்டினுக்கு மட்டும் நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கோங்க. இதை கிளியர் பண்ணுறவங்களுக்கு லாங்குவேஜ் டெஸ்ட் வந்து வைப்பாங்க. அண்ட் ஃபைனலாக உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான். மற்றபடி இன்டர்வியூ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எக்ஸாமினேஷன் சென்டர் ஆல்சோ நம்ம தமிழகத்தில் நிறைய இடத்துல போட்டிருக்காங்க. புதுச்சேரியை சேர்ந்தவங்களுக்கு புதுச்சேரியில் எக்ஸாம் சென்டர் இருக்குது.
அண்ட் தென் தமிழகத்தை பொறுத்தளவு சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, நாகர்கோவில், தஞ்சாவூர், விருதுநகர் இந்த இடத்துல உங்களுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் போட்டிருக்காங்க. தமிழகத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீசனபிளான வேகன்சி இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், நிறைய நண்பர்களுக்கு இது மாதிரியான வேலை வாய்ப்புகள் பற்றின அவேர்னஸ் இருக்காது. ஸோ தெரிஞ்சவங்க இன்சூரன்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஆர் எனி அதர் பேங்க் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கட்டாயம் இந்த ஜாபுக்கும் அப்ளை பண்ணிடுங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது. SC/ST பர்சன் வித் டிசபிலிட்டி எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 100 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸு. இதை ஃபாலோ பண்ணி மீதி இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 850 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ். இதை நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் ப்ரொசீஜரில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர், லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன், இடது கை கட்டவரல் இருக்குல்லையே அதனுடைய ரேகை, அண்ட் தென் ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் ஃபார்ம், இது எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் தென் நீங்கள் அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தாங்க. இன்ட்ரெஸ்டட் எலிஜிபிள் கேண்டிடேட் எனி டிகிரி படித்தவங்க இன்சூரன்ஸ் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கட்டாயம் இந்த ஜாபுக்கு ஒரு அப்ளிகேஷனை போட்டுருங்க. இது மாதிரி அரசு வேலை வாய்ப்புகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.